தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன். வணக்கம் திரு ஆர்கே. வணக்கம். ஜெய்சங்கருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கச்சத்தீவு உடன்பாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியுடன் மத்திய வெளியுறவு செயலர் ஆலோசனை நடத்திவிட்டார். அதற்கு அப்போதைய முதலமைச்சர் உடன்பாடு தெரிவித்து விட்டார் அப்படிங்கிற வகையில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசுதான் கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு முக்கிய பங்காற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க கச்சத்தீவு விடுங்க, பாகிஸ்தானுக்கு எதுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு நான் ரைஸ் பண்ண இந்த ஆள் என்ன பண்ண போறாரு? ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வளவோ நுட்பங்கள் இருக்கின்ற ஒரு வெளியுறவு கொள்கைகளில் இல்லை என்றால் வெளியுறவு அந்த பந்தங்களில் வருகின்ற பிரச்சனைகளை உணராமல் வாய்க்கு வந்தபடி தேர்தலுக்காக சில ஓட்டுகளுக்காக இப்படி பேசி வருவது எவ்வளவு கொச்சையான விஷயமா இருக்கிறது. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போய் கொண்டிருக்கு. தண்ணி ஏன்டா கொடுக்குறேன்னு உன்னுடைய பதில் என்ன நான் கேட்கிறேன். அதே மாதிரி எவ்வளவோ நூத்துக்கணக்கான என்கிளேவ்ஸ், பங்களாதேஷில் இருக்கிற என்கிளேவ்ஸ் எல்லாம் நீ கொடுத்துட்டு காங்கிரஸ் ஒரு கேள்வி எழுப்பிடுறாங்கன்னா அதுக்கு அதனுடைய பதில் என்ன? சரி, கச்சத்தீவு கொடுத்தாச்சு, கருணாநிதி ஆயோகன்னு வச்சுக்கலாம், காங்கிரஸ் ஆயோகனுங்க. 10 வருஷமா என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? 10 வருஷமா ஆட்சியில் நீங்க தானே இருந்தீங்க. எத்தனை தூரம் ஆகும்? ராமேஸ்வரம் இதுல இருந்த மண்டபம்ல இருந்து ஒரு 2 கோஸ்ட் கார்டு படகை அனுப்பிச்சு அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்கிறேன். வாய்க்கு வந்தபடி ஒரு தேர்தலுக்கு முன்னால பேசுறது இது நிச்சயமாக இலங்கை இந்தியா பந்தத்துக்கு பெரிய ஒரு வேட்டு வைக்கிற மாதிரியான பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா செக்யூரிட்டி கன்சர்னுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் முன்னாடி தான் இப்ப சைனா அங்க இப்ப ஹம்பன் தோட்டாவுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் புது ஒப்பந்தங்கள் போட்டிருக்கான். அதே மாதிரி தான் இப்ப மாலத்தீவினுடைய அந்த கம்ப்ளீட்டா இந்தியா மாலத்தீவு உறவுகளை கெடுத்ததுக்கு கம்ப்ளீட்டாக இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதன் பிறகுதான் சைனா அங்கேயும் போயிட்டு ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் எக்ரிமெண்ட் போட்டிருக்கான். இத பெரிய, அதாவது ஒரு தேர்தலுக்காக சில ஓட்டுகளுக்காக இந்தியாவினுடைய செக்யூரிட்டியை தாரை வாக்குன்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அதற்கு துணை போகின்ற ஒரு பிரதமர் இதுதான் என் வாழ்க்கையில முதல் முறையாக பார்க்கிறேன். என்னுடைய என்டையர் லைஃப்ல இந்த மாதிரியான இந்தியாவுக்கு துரோகம் செய்கின்ற 2 நபர்களை பார்த்தது கிடையாது. மிக்க நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.